உடம்புல கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் குறையவே இல்லை சார், ரொம்ப பயமாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு கவலைப்படுறீங்களா? உடம்பெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்குது சார், என்ன செஞ்சாலும் கரைக்க முடியல, டாக்டர் கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாரு, ரொம்ப கவலையாக இருக்கா? சுலபமான ஒரு மருந்து, ஓமத்தில் ஆரம்பித்து கருப்பட்டி வரை 7 பொருட்கள், வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து உடல் எடை குறைப்பதிலிருந்து, இன்றைக்கு கொழுப்பு கட்டிகளிலிருந்து, ஏன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சத்தை குறைப்பது வரை உதவி செய்கிறது. எப்படி செய்யணும், என்ன பயன்கள் பார்ப்போமா? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 தூண்கள் ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு மட்டுமல்ல, உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோய்களுக்கு கூட விடை அளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத புரிந்து வாழ்வியல் மாற்றங்களோடு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிமுறையை நாம் புரிந்து கொண்டாலே போதும். இந்த வழிமுறைகளுடைய அடிப்படையில் உணவு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், இந்த உணவில் நாம் செய்யக்கூடிய மாற்றங்களும், இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் தினசரி சமையலில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களையும் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் உணவாக, தீநீராக, மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் நாம் செய்தாலே நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் மட்டுமல்ல, ஒரு நோயற்ற வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். அந்த வகையில் இன்றைக்கு மனித குலத்திற்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் எது? புற்றுநோயா? கிடையாது. இதய நோயா? கிடையாது. சர்க்கரை நோயா? கிடையாது. அப்போ வேறு என்ன தான் சார்? உடல் எடை. இந்த உடல் எடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை கட்டுப்படுத்த, குணப்படுத்த நிறைய முயற்சிகள் நாம் செய்தாலும் கூட இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு அது முடிவு பெற்ற நல்ல ஒரு பலனாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். நம்மில் நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இன்றைக்கு உருவ அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சிறுவயதிலேயே எடை கூடும்போது சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய ப்ரீ டயாபெட்டிஸும், தைராய்டு நோயும், ஏன் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டல நோய்களும் கூட ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், என்னென்னமோ முயற்சி செய்கிறோம், எடை குறையலை அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய அனைவரும், உங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? ஓமம், சுக்கு, மிளகு, வாயுவிடங்கம், பெருங்காயம், பூண்டு மற்றும் கருப்பட்டி, 7 பொருட்கள். இதில் முதல்ல 6 பொருட்கள் அனைத்தையும் 2 கிராம் எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி அதில் 2 கிராம் அளவுக்கு கருப்பட்டி போட்டு நல்ல ஒரு சுவை மிகுந்த, மனம் மிகுந்த ஒரு தீநீரை 2 வேளை இல்லை 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டா போதும். என்னங்க, பல லட்சம் ரூபாய் செலவு செய்து குறையாத எடையா இந்த கஷாயத்தில் குறையும் அப்படின்னீங்கன்னா அதற்கான பதில் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறது தான். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய நீக்கம் அப்படிங்கிறது உடல் எடை குறைப்பில் அடிப்படையான சிகிச்சையாக ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறது. இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டும்னு பட்டினி இருப்பவர்களும், உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னு உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கத்திற்கான முயற்சிகளை செய்யாமல் பட்டினி கிடப்பது, உடற்பயிற்சி செய்வது, ஜிம் போவது, ஸ்விம்மிங் பண்ணுவதுன்னு என்னென்னமோ செய்து பார்த்தும் குறையாத எடை கூட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கும் போது பெரியதாகவே மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உடலில் ஏற்படுத்தி உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த உடல் எடை குறைய கஷாயம். இதில் இருக்க பொருள்லாம் பாருங்களேன். ஓமம், சுக்கு, மிளகு, வாயுவிடங்கம், பெருங்காயம், பூண்டு, கருப்பட்டி. இதில் வாயுவிடங்கம் மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து வாங்கணுமே தவிர மற்ற எல்லாம் நம்ம வீட்டில் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இந்த அனைத்து பொருட்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீநீர் மிகப்பெரிய உடல் கழிவு நீக்கி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் எடை ஏன் கூடுது? நம்ம நிறைய பேர் யோசிப்போம், சார் நான் காலையில் 2 இட்லி சாப்பிட்றேன், மதியம் கொஞ்சம் உணவு, கொஞ்சம் காய்கறிகள் சாப்பிட்றேன், ராத்திரிக்கு அகெயின் இட்லி அல்லது சப்பாத்தி ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். என்னுடைய உணவு அமைப்புக்கும் என்னுடைய உடல் எடை கூடுதலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. டெய்லி 6000 அடி நான் நடக்கிறேன், என்னென்னமோ முயற்சி செய்து பார்க்குறேன், என்னுடைய எடை குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவரும்
புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடல் எடை கூடுவதற்கான காரணம் உணவு மட்டும் கிடையாது, வாழ்வியல் மட்டும் கிடையாது. உடல் அதிகமாக தேவையற்று தேங்குகின்ற கழிவால் ஏற்படுகின்ற ஒரு அழற்சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளமேஷன். நீங்கள் உடம்பு எடை கூடுறது கிடையாது, நீங்கள் உடம்பு ப்ளோட் ஆகுறீங்க, வீங்க ஆரம்பிக்கிறது தான் இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கு காரணம். அப்போ அந்த உடல் எடையை குறைக்க நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த வீக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்ம குறைக்கணும். அதை எப்படி குறைக்கலாம்? கழிவு நீக்கம் தான். முதல்ல எப்படி இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது? பொதுவாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே வேலை செய்யணும். அப்போ அதை வேலை செய்யணும்னா அதுக்கு 3 விஷயம் தேவை. நீர் தேவை, காற்று தேவை, அவை வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் தேவை, எனர்ஜி தேவை. இந்த 3மே கிடைக்கும்போது வேலை நடைபெறுகிறது. அப்போ 3மே கழிவாக வெளியேறுவதற்கான ஒரு நிலை உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த கழிவு உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலத்தால் கிரகிக்கப்பட்டு உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது தான் உடலுக்கு ப்ரீத்திங், உடலால் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் தேவையற்ற கழிவுகள் அற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஆற்றல் நடக்கலை, இந்த வேலை நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் தேங்கக்கூடிய ஒரு நிலை அதிகமாகி இந்த கழிவுகளும் உடலுடைய அணுக்களோடு சேர்ந்து கழிவான அணுக்களுடைய உற்பத்திகள் அதிகமாகி நம்ம உடல் வீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல நாம் செய்ய வேண்டியது 2 வேலை. ஒன்று தீபனம், மற்றொன்று பாச்சனம். தீபனம் அப்படின்னா அணுக்கள் முறையாக அந்த எனர்ஜியை எடுத்து நல்லா வேலை செய்து அதனுடைய திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். பாச்சனம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக உடல் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலை உடலுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இந்த 2 நிகழ்வும் எப்போ நமக்கு நடக்குதோ அப்போ தான் நம்ம உடம்பில் உடல் எடை குறைகின்ற நிகழ்வும், இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சாரங்கள் உடலுக்கு எதிராக இல்லாத ஒரு நிலையும் நாம் ஏற்படுத்த முடியும். அப்போ அதற்குத்தான் இந்த ஓமம், சுக்கு, மிளகு, வாயுவிடங்கம், பெருங்காயம், மலைப்பூண்டு மற்றும் கருப்பட்டி சேர்ந்த இந்த தீநீர் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் உடல் எடை குறைப்பதற்கான அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்ட பிறகு கூட உடல் எடை குணமாகவில்லை அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கும் இல்லையா? இந்த வருத்தத்தை மாற்ற நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த உடல் எடை குறைய கஷாயத்தை சொல்லலாம். இன்றைக்கு ஒரு 30 வயது ஆனவர்கள் அனைவருமே மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும்போது அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில் முதல் அபாயக்குறியாக நாம் பார்ப்பது எது? கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாற்றங்கள் தான் இருக்கிறத பார்க்கணும். எவ்வளவோ நான் முயற்சி செய்தும் கூட என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய, இரத்தத்தில் இருக்கக்கூடிய, உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு நாளைக்கு 1 மாத்திரை 2 மாத்திரை மட்டுமல்ல 3 4 மாத்திரைகளை சாப்பிடக்கூடியவர்களை கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு முறை மருத்துவமனைக்கு செல்லும் போதும் அவங்க உடம்பில் இல்லை உங்களோட கொலஸ்ட்ரால் இன்னும் குறையல, நீங்கள் டயட் நிறைய பண்ணணும், இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்கள் நல்லா தூங்கணும், நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, நீங்கள் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுறத பார்க்குறோம். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் 100% அல்ல 200% ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் குறையவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாற்றத்தை, இந்த கொழுப்பு சத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த அமிலங்கள் நம்ம உடலில் இரத்த குழாய்களை அடைப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் இந்த உடல் எடை குறைய கஷாயம்னு சொல்லுவோம். பெங்களூரில் ஒருத்தர் என்னை வந்து பார்த்துருந்தார். அவருடைய கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா குறிப்பாக ட்ரைக்ளிசரைடு வந்து 747 இருந்தது. அவர் 10 வருஷமாக கொலஸ்ட்ராலுக்கு, ரத்த உறைதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவரோட பிளட் ப்ரெஷருக்குன்னு மருந்துகள் சாப்பிட்றாரு. எதுவுமே கண்ட்ரோல் ஆகலை. லைஃப் ஸ்டைல், வேலை, குடும்ப பிரச்சனை எல்லாமே எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மல். இருந்தாலும் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் மனசில் வந்து ஒரு ஃபோபியாவே வந்துருச்சு. ஐயோ இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கே, நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா, சீக்கிரம் நான் செத்து போயிடுவேனா
ஆனால் மருத்துவ பரிசோதனைகளை ரெகுலராக பண்ணுறாரு, மருந்துகள் சாப்பிட்றாரு, மருத்துவர்கள் என்ன கோடிட்டு சொல்கிறாங்களோ அதை 100% பின்பற்றாரு. இருந்தாலும் அவருக்கு இந்த பிரச்சனை தீரல. அப்போ அவர் எங்கிட்ட கேட்டது, இதற்கு ஏதாவது தீர்வுகள் உண்டான்னு கேட்கும்போது அவருக்கு நான் பரிந்துரைத்த ஒரு மருந்து தான் இந்த கஷாயம். ஓமம், சுக்கு, மிளகு, வாயு விடங்கம், பெருங்காயம், பூண்டு மற்றும் கருப்பட்டி. இதை எப்படி வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்ணுங்கிறத நான் எழுதி கொடுத்து அவரை ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ண சொன்னேன். அவர் முறையாக ஃபாலோ பண்ணி ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு மருத்துவ பரிசோதனை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு அவர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல், சார் ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் குறைஞ்சி போயிருக்கு. 700க்கு மேலே இருந்த கொலஸ்ட்ரால் இப்போ தான் சார் 200க்கு வந்திருக்கு. 3 மந்த்ஸில் வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நான் சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் மாத்திரையோட விலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கே 180 ரூபா இருந்தது. ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சுலபமாக ஒரு கஷாயத்தை சொல்லி கொடுத்தீங்க, இதை சாப்பிட்டேன். என்னோடய மருத்துவருக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்படியெல்லாம் கொலஸ்ட்ரால் குறையுமா எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண, ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய, தமிழ் மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை மாற்றுவதற்காக, உடல் எடையை குறைப்பதற்காக கொடுப்பவை அல்ல. அவை அணுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியில் அனுப்பி அணுக்களும் உடலுடைய திசுக்களும் உடலுடைய உறுப்புகளும் சீராக வேலை செய்வதற்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள். அப்போ அவை நம்ம எடுக்கும்போது உடல் சீராக ஆரம்பிக்கும்போது உடலில் நீங்கள் அத்தியாவசியம் இல்லாத பொருளாக பார்க்கக்கூடிய அனைத்துமே படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியம் அடையிறத பார்க்க முடியுது. உடல் எடை குறைப்புக்கு இதுதான் முறை. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மாறுவதற்கு இதுதான் நிலை. எல்லாத்துக்கும் மேலே கொழுப்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த லிப்போமாஸ் இன்றைக்கு நிறைய பேருக்கு சிரமத்தை உருவாக்குகிறது. வயிறில் அப்படி கையை வச்சு தடவி பார்த்தா அங்கங்கங்கே குண்டு குண்டு குண்டாக இருக்கிறத பார்க்குறோம். கை பகுதிகளில், நம்மளோட ஃபோர் ஆர்மில், அதே போல் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது சட்டையே முழு சட்டை தான் போடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் கை ஃபுல்லாக குண்டு குண்டாக இருக்கும். பார்க்குறவங்களாம் அதை தொட்டு பார்த்து இது என்ன கையில் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய மன வருத்தத்தை உருவாக்குகிறது. இளம் பெண்கள் கூட நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிரமங்களாலே திருமணம் கூட வேண்டாம் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் இந்த கொழுப்பு கட்டி புற்றுநோயாக மாறிவிடுமோங்கிற பயத்திலேயே இருக்கிறதையும் பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாத அந்த கொழுப்பு கட்டிகளை கரைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் இந்த உடல் எடை குறைய கஷாயம் ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஓமம், சுக்கு, மிளகு, வாயு விடங்கம், பெருங்காயம், பூண்டு மற்றும் கருப்பட்டி, இந்த பொருட்களை அனைத்தையும் எடுத்து கருப்பட்டி மட்டும் தனியாக வச்சு மற்ற பொருட்கள் அனைத்தையுமே 2 கிராம் உணவில் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து 300 மில்லி தண்ணீரை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் ஒரு 2 கிராம் கருப்பட்டியை சேர்த்து இதை ஒரு மூலிகை தீநீராக காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994244111
ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.